பரிசுத்தமுள்ள பிதாவே, அப்பா, இந்த காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். யோபின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கபடியால் நன்றி. இந்த யோபின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறதாயக்காக நன்றி. எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக. அடிமையை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் அனைவரை செய்து உட்காருவோம். தெய்வ ஜனமே, a man does what he believes. A man is what he believes அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கும். ஒரு மனுஷன் எதை நம்புறானோ அதை தான் செய்வான். ஒரு மனுஷன் எதை நம்புறானோ அவன் அதுதான். நம்பாததை செய்ய மாட்டான். அவன் எதை நம்புறானோ அதை தான் செய்வான். அவன் எதை நம்புறானோ அவன் தான் அது அப்படின்னு சொல்லுவாங்க. படிப்பை நம்புறவன் படிப்பான், வேற எதையாவது நம்புறவன் அதை செய்வான். ஆனால் மறந்துடாதீங்க, நாம் நம்புகிற ஒரு காரியத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிறைய படிக்கட்டுகளுக்கு இது தாண்டி போகணும். ஒரு விவசாயி அந்த நெல் விளைவது அவன் குடும்பத்துக்கு உணவாய் இருக்கும் என்று எண்ணுகிறான். ஒரு மூட்டை நெல் கையில் வைத்திருக்கிறான். இந்த மூட்டை நெல் விளைஞ்சி ஒரு 1000 மூட்டை ஆனால் தான் அந்த ஊருக்கே சாப்பாடுன்னு முடிவெடுக்கிற அவன் பல படிக்கட்டுகள், பல வழிகளை தாண்டி போடுறான். அந்த நிலத்தை உழுறான். கடினமான விஷயம். யாருமே அவன் சொல்கிறத நம்பலை. இந்த ஒரு மூட்டை நெல் 1000 மூட்டை அவன் சொன்னால் யாரும் நம்ப போகிறது இல்லை. கஷ்டப்படுறான். இதைத்தான் ப்ளவுயிங் த வே அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பாதை வேண்டும் என்றால் நீங்கள் அந்த பாதையை நீங்கள் தேர்வு செய்து அதை ஒரு உழவன் உழுகிறது போல உழ வேண்டும். கடினமான விஷயம். பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது நீங்கள் சொல்லி தருவீங்க, கடினமாக அப்போஸ் பண்ணுவாங்க. கஷ்டப்பட்டு உழுது ஒரு உழவன் உழுகிறது போல உழுது அந்த நிலத்தை பண்படுத்தின பிறகுதான் விதைகளுக்கு வேலை இருக்கும். ஆக விவசாயிக்கு விதையை மட்டும் எடுத்துகிட்டு போய் போடுறது வேலை இல்லை. மெயின் விஷயமே என்ன தான்? உழுவது. ஸோ யூ நீட் டு ப்ளவ் யுவர் வே. யோபு இன்றைக்கு மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருக்கிறார். யோபுவை சுற்றிலும் 4 டிசைபிள்ஸ் இருக்கிறாங்க. அவங்க கேட்குற கேள்வி வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுற மாதிரி இருக்குது. யோபுவே கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. நீ ஆண்டவர் என்ன, நீயே அடி வாங்கின்னு வந்துக்கிற, நீயே சரியில்லை. அங்கே மிஸ்டேக் யார் தான் பண்ணியிருப்பாங்க? நீ பண்ணியிருப்ப. ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் முன்னாடி பேசுறதுக்கு உனக்கு தகுதி இல்லை என்றெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ யோபு யோசித்து தன்னுடைய பாதையை உழுது சீர் செய்ய வேண்டும். இன்னைக்கு காலையில் நம்ம சூழ்நிலை கூட அப்படி இருக்கலாம். நம்ம என்ன சொல்கிறோமோ நல்லது தான் சொல்லுவோம், ஆனால் என்ன பண்ணாது, அது நடக்காது. மகனே, மகளே, நீ ஒரு வேளை உன் பாதை உழாமல் பேசுகிறாயோ? ஆமென், கரெக்ட் தானே? உன் பாதையை நீ உழுது, நீ வளர்ந்து, நீ காட்டி பிறகு அவர்கள் வர வேண்டும். யோபு என்ன சொல்ல போகிறார் என்றால், நான் என் உத்தமத்தில் தான் இருந்தேன், நான் ஒழுங்காக தான் இருந்தேன், ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை என்னை தாண்டி என்னை அட்டாக் பண்ணுது. என்னை அட்டாக் பண்ணுற பிரச்சனை ஆண்டவருக்கு பிரச்சனை கிடையாது, அவர் அமைதியாக இருக்காருன்றதான் யோபுவோட வாதம். கரெக்டா? ஆண்டவரை தாண்டி எதுவும் என்னை அணுகாது, வாதையின் கூடாரத்தை அணுகாதுன்னு அவர் சொல்லிட்டார். ஆனால் வாதம் வந்துச்சுன்னா என் ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்பது அவருடைய வாதம். ஆனால் இவங்களுடைய வாதம் என்ன தெரியுமா? உலக ஞானத்தை எடுத்துட்டாங்க. நீ துன்மார்க்கனாக இருக்கக்கூடும், உன் பிள்ளைகள் துன்மார்க்கமாக இருந்திருக்கக்கூடும் என்றெல்லாம் பேச போகிறாங்க. இந்த பில்தாத் என்று சொல்லுகிற மனிதன் இந்த 2வது டிஸ்கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டார். 2வது போதனை, 2வது போதகம், 2வது பேச்சு, 2வது சொற்பொழிவு என்று சொல்லலாம். யோபு பேசின இந்த 16ஆம் 17ஆம் அதிகாரத்தினுடைய கண்டினியூட்டியில் அவர் அதுக்கு ரிப்ளை தரப்போகிறார். இந்த ரிப்ளை பார்த்தோம்னா இந்த பிரச்சனை யோபு தன்னை எதிர்த்து சொன்னதாக அவர் டிஃபென்ஸ் பண்ண போகிறார். ஜென்ரலாக நம்ம ஒரு விஷயம் பேசிகிட்டு இருப்போம், அது ஒரு ஆளை சுருக்குன்னு குத்தம். பார்த்துருக்கீங்களா? ஏன் அவங்க அதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. இப்போ அதனால் நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்லுவாங்க. அவங்க எதை சொல்லுவாங்க? நம்ம எதில் இன்வால்வ் ஆகணுமோ அதை பேசுவாங்க. கரெக்டாக இதானே? அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் அவங்க எதில் அதிகமாக இன்வால்வ் ஆகிருக்குமோ அதை பற்றி பேசுவோம். அப்புறம் அவங்க நம்ம இதில் ரொம்ப அதிகமாக இன்வால்வ் ஆகிருக்குமோ அதை பேசுவாங்க. லாஸ்ட்டில் இன்வால்மெண்ட்டு தாண்டி
கசப்பான அனுபவங்களில் போகும். யோபு இந்த இடத்துல 17ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவர் எனக்கு விரோதமாக ஏதோ சார்ஜ் வச்சுருக்காரு, கர்த்தர் தான் என் பிரச்சனைக்கு தீர்வு, ஆண்டவர் கையில் காத்திருக்கிற மக்களுக்கு பதில் ஆண்டவர் கையில் வரும் என்பதாக யோபு கொண்டு வந்து முடிக்க போகிறார். ஆனால் இதில் பில்தாத் டென்ஷன் ஆகிட போகிறார். ஏன் டென்ஷன் ஆக போகிறார்னா, ஆண்டவருக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லையா, நீ பண்ண தப்பு தான் அது, நான் சொல்கிறேன் நீ கேட்க மறுக்கிறாயே என்பதாக பேச போகிறார். ஆனால் இந்த பில்தாத் பேசுகிறதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. இவர் என்ன சொல்கிறாருன்னா ப்ளூரலில் பேசுகிறார். இந்த ஃபர்ஸ்ட் வசனத்தை படித்து பாருங்கள். முதல் வசனத்தை படித்தோம் என்றால் he is talking in plural. படிங்க அந்த வசனத்தை, முதல் வசனத்தை. அப்பொழுது சூகியனான பில்தாத் பிரதியுத்தரமாக, செகண்ட் verse, நீங்கள் எந்த மட்டும் பேச்சுக்களை முடிக்காதிருப்பீர்கள். நீங்கள் பன்மையில் பேசுகிறார். ஹீப்ரு மொழி வந்து சிங்குலர் ப்ளூரல் கரெக்டாக பேசும். அதே போல் மேஸ்குலின் ஃபெமினைன் ஜெண்டர். எப்படி பாருங்களேன், நம்ம தமிழில் அவன் அவள் அது, அவன் அவள் அது, ஒருமை பன்மை, ஒன்றுக்கு மேல் உள்ளதெல்லாம் பன்மை. அப்போ ஜெண்டர்னு வந்தால் ஆண் பெண் அது அப்படின்ட்டோம். ஆனால் ஹீப்ருவில் அதான் கிடையாது, ஆண் பெண் மட்டும்தான், ஒன்று ஆண் இல்லைன்னா பெண். ஹிந்தியில் கூட அப்படி தான், அதுன்னு கிடையாது. மலையை அவன் என்று சொல்லுவோம், நதியை அவள் என்று சொல்லுவோம் ஹிந்தியில். ஹீப்ரு அந்த மாதிரி தான், அதுன்னு ஒன்று கிடையாது. ஸ்திரீலிங் புல்லிங், ஸ்திரீனா பெண்மை, புல்லிங்னா ஆண்மை. ஹீப்ருவும் அதே மாதிரி தான். அப்போ எதுவாக இருந்தாலும் ஒன்று ஆணாக பிரிப்பாங்க, இல்லை பெண்ணாக பிரிப்பாங்க. இரண்டாவதாக பன்மை பார்த்தோன்னா, உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளிலும் ஒன்றுக்கு மேற்பட்டதெல்லாம் பன்மை. கரெக்டா? more than one is called plural, except in Hebrew more than two is called plural. Hallelujah. ஹீப்ரு மட்டும், ஹீப்ரு லாங்குவேஜில் ரெண்டுக்கு மேல் பட்டது ப்ளூரல். ஹீப்ரு அப்போ சில நேரம் ரெண்டும் ப்ளூரலாக வரும், மூணும் ப்ளூரலாக வரும். சில இடத்துல ரெண்டாக இருந்து ஒன்றா இருக்கும், மூணாக இருந்து ஒன்றா இருக்கும். மூன்றுக்கு மேல் உள்ளது தான் ப்ளூரல். மோர் தென் 3 இஸ் கால் ப்ளூரல். ரைட், சொல்கிறேன் கேளுங்க. ரெண்டே ப்ளூரல் இல்லை அப்படின்றது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனின் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் சொல்லுங்க ஒரே மாமிசமாக இருப்பார். ஒரே. ஹல்லேலூயா. ஸோ ஹீப்ரு லாங்குவேஜ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருமை என்பது என்ன? கணவன் மனைவி சேர்ந்து. ஏன் பேச மாட்டீங்க? ஒரு ஆளாக பார்க்கலாம் அவங்கள. நம்பர் 2, பரிஷித் பாரா எலோஹிம். அந்த எலோஹிம் என்கிற வார்த்தை பன்மை. ஆதியிலே தேவன் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. நம்ம பைபிள் தேவனை பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு சொல்லுது. அவங்க மூவரில் ஒருவராக இருக்கிறாராம். 3 பேர் சேர்ந்தே ஒன்று தானா. ஐயா எங்களுக்கு தலை சுற்றுதியான்றீங்களா? கரெக்டு. நம்ம ஹீப்ரு மொழி படித்தா நமக்கு தலை சுத்தாது. நம்ம தமிழ் மொழி படித்தோம், இங்கிலீஷ் மொழி படித்தோம், அது ஒருமை பன்மை இதுதான் கற்றுக் கொடுத்துச்சு. ஆனால் ஹீப்ரு மொழி பன்மையை எது வரைக்கும் கூட்டி போகுது? 3 வரைக்கும். எக்ஸாம்பிள், கணவன் மனைவி சேர்ந்து என்ன ஆகுறாங்க? தேவன் திருத்துவ தேவன் எப்படிங்கிறாரு? ஒன்றாக இருக்கிறார். இங்கே இந்த பில்தாத் இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். இந்த பில்தாத்தை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். ஆதியாகமம் இந்த மன்னிக்கும் யோபு 2ஆம் அதிகாரம் 11 சொல்லப்படுது. அவன் ஒரு ஷூஹைட் என்று சொல்லப்படுது. 2ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கிட்டா தெரியும். இது ஒரு நொமடிக் ட்ரைப். இந்த மனுஷன் கொஞ்சம் அறிவு படைத்தவனாக இருக்கிறான். ஹி குட் பி லைக் எ சேஜ். சேஜ்னா என்னம்மா? ஒரு சாமியார் மாதிரி, ஒரு குரு போல, எல்லாம் தெரிஞ்சவன். இந்த பில்தாத் எதுக்கு வந்திருக்கிறாருன்னா, ஹி நோஸ் ஹவு டு ரெஸ்பாண்ட் டு கிரீஃப். துக்கத்தோடு இருக்கிற ஜனங்க கையில் எப்படி பேசணும்னு அவருக்கு தெரியுமா, அதனால் அவர் வந்திருக்கிறார். ஆமாம், அவர் என்ன சொல்ல போகிறார்? சிம்பிளாக பாவத்தை அறிக்கிடுப்பா, கடவுள் உன்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறார். நீ ஆண்டவருக்கு முன்பதாக எப்படி இருக்காத, ஆண்டவருக்கு முன்பாக நீ உத்தமனா நீதிமானா இருக்கிற மாதிரி காட்டிக்காத. நீ ஆண்டவர்கள் என்ன பண்ணு, மன்னிப்பு கேட்டேன்னா சரியான இடத்துக்கு ஆண்டவர் ஒன்று என்ன பண்ணுவார்? நிறுத்துவார் என்று சொல்லுகிறார். இவரை பார்த்து யோபு என்ன ரிப்ளை பண்ணார்னா, டோன்ட் டாக் வெயின் பிளாட்டிடியூட்ஸ் அப்படின்னாரு. பிளாட்டிடியூட்ஸ்னா வஞ்சகமாக பேசாத அப்படின்னு இவரை பார்த்து யோபு சொன்னார். இவரும் யோபுவை பார்த்து சொன்னார். ஆக இந்த பில்தாத்துடைய வார்த்தைகள் இன்னைக்கு யோபுவோட மனசை சர்ன்னு குத்த போகுது. ஹல்லேலூயா, ஆமென். ஆமாம், நல்ல சகுனம்
கெட்ட சகுனம் அப்படின்றது போல இந்த மனுஷன் பேச போகிறார். நீ நல்லவனாக இருந்தேன்னா உனக்கு நல்ல சகுனம் வரும், கெட்டவனாக இருந்தேன்னா கெட்ட சகுனம் வரும். கலாச்சாரத்தை பற்றி நன்கு தெரிந்தவனாய் இந்த பில்தாத் இருக்கிறபடியால் இவன் வார்த்தைகள் எல்லாமே கலாச்சாரம் சார்ந்ததாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இவன் 3 விசை பேச போகிறான், 3 ஸ்பீச் கொடுக்க போகிறான். 8ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்பீச்சு, 18ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்பீச்சு, 25ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்பீச்சு. அதில் 8ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை அவன் பேசுறது ஆழமாக இருக்கும். 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை அவன் பேசுறது அதிக ஆழமாக இருக்கும். 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அதிகாரமாக இருக்கும். ஆமென். எலிப்பாஸ், தேமானியனாக எலிப்பாஸ் பேசின வார்த்தைகளை பேஸ் பண்ணதாக இந்த மனிதன் பேசுகிறான். ஹல்லேலூயா. ஆமாம், யோபுவுக்கு இவ்வளோ பாடுகள் வந்ததற்கு முதல் காரணம் யோபு ஒரு துன்மார்க்கன். யோபுனுடைய பிள்ளைகள் மரித்ததற்கு காரணம் அவர்களும் துன்மார்க்கமாய் இருந்தார்கள். உனக்கு வந்தது பேர் பாடு அல்ல, உனக்கு வந்தது பேர் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு அடி, பனிஷ்மெண்ட் என்பதாக சொல்கிறான். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ நம்ம உள்ளே போய் படித்தோம்னா நம்ம படிக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது, என்னடா இவர் இப்படி பேசுகிறார்ன்றது போல தான் இருக்கும். ஆமென். இந்த 3 நண்பர்களில் மிக முக்கியமானவனாய் இந்த பில்தாத் இருந்தான். ஹல்லேலூயா. இந்த பில்தாத் யாரு நம்ம படித்தோம்னா அவன் யாராமா? சூகியன். இந்த சூகியர்கள் யார் நம்ம படித்தோம்னா ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 1-2 வசனம் படிங்களேன். சூகியர்கள் எங்கேருந்து வந்திருக்கிறாங்க நமக்கு தெரியும். ஜெனிசிஸ் சாப்டர் 25 1 and 2. ஆபிரகாம் தாத்தாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பேர் சாரா, செகண்ட் வந்து ஆகார். அவங்க 2 பேருக்கு பிறகு 3வது ஒருத்தங்களை மேரேஜ் பண்ணுறாரு, அவங்க பேர் கெத்தூரா. கேத்தூரால் நம்ம படித்தோம் என்றால் அந்த வழியில தான் இவன் வந்திருக்கான். படிப்போமா? ஆபிரகாம் கேத்தூரால் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் எக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள். சூவாகையும். ஸோ ஆபிரகாம் தாத்தாவோட புள்ள பேரு சூவாக். அந்த சூவாக வயிற்றுல யார் பிறந்திருப்பாரு சொல்லுங்க? மறந்துட்டீங்களா? பில்தாத். இந்த பில்தாத் இன்னைக்கு எங்க வந்திருக்காரு? யோபு கையில் பேச வந்திருக்காரு. ஆபிரகாமோட பையன் சூஹா, சூஹாவோட பையன் பில்தாத் இல்லை, சூஹாவே ஒரு பெரிய இனம் ஆயிட்டார், அதில் அவன் பிறந்து வந்திருக்கிறான். ஓகே, இப்பேற்பட்ட நிலை தான். வாங்க நம்ம கொஞ்சம் ஆழமாக போய் இவர் என்ன சொல்கிறாரு நம்ம பார்ப்போம். முதல் வசனத்தை நம்ம படிச்சுட்டாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா படிங்க. பிறகு அப்பொழுது சூகியனான பில்தாத் பிரதியுத்தரமாக, நீங்கள் எந்த மட்டும் பேச்சுக்களை முடிக்காதிருப்பீர்கள், புத்திமான்களாய் இருங்கள், நாங்களும் பேசட்டும். புத்திமான்களாய் இருங்கள், ஞானமா பேசுங்க, ஏன் அறிவு கம்மியா பேசுறீங்க? his words are defensive. ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சும்மா வழ வழ குழன்னு பேச மாட்டேன். எவ்வளோ நாள் பேசுவீங்க இது மாதிரி? ஞானமா பேசு, நான் எனக்கும் பேச தெரியும். ஸோ he is so specific, defensive. தன்னோட தான் கூட இருக்கிற 3 பேர் ஒருத்தர் வர போறாரு. இந்த 4 பேரோட ப்ரொடெக்ஷனுக்காக பேசுறாரு. he is rigid. எதிர்க்க இருக்கிறவன் நான் நினைப்பான் என்று நினைக்காத பேச்சு. சபையை கவனிங்க, எதிர்க்க இருக்கிறவங்க ஹர்ட் ஆவாங்களா இல்லையான்னு சட்டை பண்ணாமல் நம்ம பேசணும்னா நம்ம ஒரு அக்யூசராக ஆகிடுவோம். அன்னைக்கு பரலோகத்துக்கு சாத்தான் விசிட் பண்ண போனான். எதுக்கு விசிட் பண்ண போனான் நமக்கு தெரில. விசிட் பண்ண போனவனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், டே யோபுவை பார்த்தியாடான? அப்படின்னா என்ன சொன்னா? அப்படின்னா அப்போ அவர் கேட்டார், என்னடா உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விட்டு விலகிறவன், நீங்கள் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்க, அதனால தான் அப்படி பண்ணுறான். he is accuser of brethren. மக்களை எப்பொழுதும் குற்றம் கண்டுபிடிக்கிறவன். ஒரு ஞானி சொல்றாரு, சாத்தான் அங்க பரலோகத்திலேருந்து இறங்கி வந்தால அட்டாக் பண்ண இந்த 3 பேருக்குள்ள பூந்துட்டானா. 3 பேருக்குள்ள பூந்து வந்திருக்கிறான். இப்போ இவங்க பேச போறாங்க பாருங்க. தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. ஒரு வாயில கூட யோபு பார்த்து ஆளுக்கு 2 கண்ணத்தில் அரைஞ்சு போயிருந்தா கூட மறந்துருக்க மாட்டாங்க. நின்று ஊசி குத்துற மாதிரி குத்தி ஆளை காலி பண்ணிட்டு தான் போகிறான். மனிதனுடைய வார்த்தைகள் அவ்வளவு ஆழமாய் இருக்க போகிறது. நாங்களும் பேசட்டும் சொன்னா, நாங்கள் மிருகங்களைப் போல எண்ணப்பட்டு உங்கள் பார்வைக்கு தீர்ப்பானவர்களாக இருப்பான். இங்க 3 பேர் வந்திருக்கோம், நாங்க பேசுறோம், நீயும் எதிர்த்து பேசுறியா? நாங்க மிருகங்களா? கோபத்தினால் உம்மை தாமே பீறுகிறது, உமது நிமித்தம் பூமி பாழாய் போகுமோ, கண்மலை தன்னிடம் விட்டு பேருமோ. என்ன சொல்ல வர்றாருன்னா, கோபத்தில் ஒரு மனுஷன் எவ்வளோ கோபமாக இருந்தாலும் பூமிக்கு அழிவு வருமா? கோபம் நிர்மூடனை கொல்லும். கோபம் யாருக்கு வருதோ அவர் போய் ஒரு 2 பேர் அடிச்சுட்டு வருவார். தப்பு ஒன்றும் இல்லை.
இதே டெய்லி நடக்கும்ன்றீங்க. ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து அவரை இல்லாமல் பண்ணுவாங்க. கோபம் அந்த மனிதனை தான் பாதிக்க போகிறது. கோபத்தினால் பூமிக்கு பிரச்சனையே இல்லை. கோபப்படுகிற மனுஷனால் கண்மலைக்கு பிரச்சனையே இல்லை. இல்லை, கோபமாக ஒருத்தர் கத்துறாரு, கண்மலை ஏந்து போயிடுமாண்ணா? மைக்கு போட்டு கத்துறாரு, கண்மலை போகுமாண்ணா? போவாது. அவர் வீட்டில் இருந்தால் தேக்ஸா தலைமையில் விழும். சவுண்டு போட்டா அவங்க வீட்டில் தான் பிரச்சனை வரும். கோபம் உதவாது என்பதாக பேசுகிறார். அவர் யோபு எதிர்த்து பேசிட்டோம், நமக்கு அதை பற்றி இல்லை. ஆனால் நமக்கு சப்ஜெக்ட் சொல்லித்தரார். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகணும், அனுப்பி நெருப்பும் அவிந்து போகும். ஒரு துன்மார்க்கத்தில் ஒரு விளக்கு கொளுத்துறான்னா அந்த விளக்கு ஆகிடும், அணைஞ்சிருவான். துன்மார்க்கத்தனத்தில் அடுப்பத்தை வச்சு சாப்பாடை செஞ்சான்னா, சோறு செஞ்சு முடிப்பானா என்னன்னு தெரியல, என்ன ஆகிடும்? அடுப்பு அணைஞ்சு போயிடும். அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும். அவன் வீட்டில் கெரோசின் காலி ஆகிடும், கேஸ் காலி ஆகிடும், கரண்ட் பில் கட்டாமல் கரண்ட் போயிடும். துன்மார்க்கன் அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போகும். அவனுக்கு அப்புறம் அங்கே விளக்கு கொளுத்துறதுக்கு ஆள் இருக்காது. நல்லா புரிஞ்சுங்க. இதை வச்சு யோபு கேட்டுனுங்கிறாரு. நான் நினைக்கிற கஷ்டம்தான். இப்போ யோபு வீட்டில் அவர் மட்டும் தான் இருக்கிறார், அவங்க ஒய்ஃப் மட்டும் தான் இருக்கிறாங்க. குழந்தைங்க ஒன்று கூட இல்லை. 7 பையன் 3 பொண்ணு, 10 பேர் அவுட்டு. உனக்கு அப்புறம் விளக்கு கொளுத்துறதுக்கு கூட ஆள் இல்லைன்னு சொல்ல போகிறான். நான் சொல்கிறேன் கேளுங்க, சாத்தான் நம்ம எதிர்த்து பேசுகிற பேச்சுக்கள், மனிதர்கள் நம்ம எடுத்து பேசுகிற பேச்சுகளுக்கெல்லாம் உயிர் வந்துச்சுன்னா நம்ம கதை அவுட்டு. நம்ம யோபு போல் நின்று போராடி ஜெயிக்கணும். அதுக்கெல்லாம் நீங்கள் உயிர் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். நான் படிப்பு ஆரம்பிக்கும் போது என்னை பார்த்து சொன்னது, நீ மாடு மேய்க்க போடான்னு சொன்னவங்க சொன்னாங்க, அடுத்தது பன்னி மேய்க்க போடான்னு சொன்னாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், பன்னி மேய்க்கிறதும் மாடு மேய்க்கிறதும் கம்மியான வேலைன்னு நான் சொல்லலை. அல்லேலூயா. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அதை கூட நான் செய்ய ரெடி, தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தர் எனக்கு கல்விமானி நாவை கொடுத்துருக்கிறார். ஆமென். யூ நீட் டு ரிஜெக்ட் ஆல் தீஸ் டாக்ஸ், டோன்ட் கிவ் லைஃப் டு இட். யோபு கையில் எனக்கு பிடிச்சது தான், இதுக்கு உயிரே அவர் கொடுக்கல. ஆமென். அவன் பெலனாய் நடந்த நடைகள் குறைந்து போகும், அவன் ஆலோசனை அவனை விழப்பண்ணும். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தினால் பெலனால் நடந்த நடைகள் என்ன பண்ணும்? குறைந்து போவார். அந்த பக்கம் திரும்பி துன்மார்க்கமாக வரமாட்டார். துன்மார்க்கமாக ஒரு மனிதன் ஒரு தெருவில் ஒரு வருஷம் ஃபுல்லாக நடந்துக்கிறானா நீங்கள் பாருங்கள், கொஞ்ச நாள் கழிச்சு அவன் இருக்க மாட்டான். அந்த ஏழைகளும் அந்த அனாதைகளும் கைவிடப்பட்டவர்களும் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் அந்த ரோட்டில் நீடித்தனா நடப்பார்களே தவிர துன்மார்க்கனுக்கு நாள் நிர்ணயிக்கப்படும் என்பதை தான் இந்த பில்தாத் இங்கே சொல்லுகிறார். அவன் தன் கால்களினால் வலையில் அகப்பட்டு வலை சிக்கலிலே நடக்கிறான். அவன் நடக்கிறவனுக்கு தெரியும், இன்னைக்கு நடக்கிறேன், நாளைக்கு இந்த பக்கம் நடப்பேனானே தெரியாது. எந்த தெருவில் நான் துன்மார்க்கம் பண்ணுறனோ அதே தெருவில் என்னால் நடக்க முடியாமல் போகும் என்று நினைக்கிறான். கண்ணி அவன் குதிங்காலை பிடிக்கும், பரிகாரர் அவனை மேற்கொள்வார்கள். கண்ணி, அவன் காலுக்குன்னு கண்ணி வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கண்ணியில் என்ன பண்ண போகிறான்? மாட்டிக்க போகிறான். கண்ணிக்கிட்ட தான் விளையாடுறான். பாவத்தில் இருக்கிற மக்கள் அப்படி போயிட்டு வரலாம், ஒரு நாள் காலில் எதில் மாட்டிக்கும்? கண்ணியில் மாட்டிக்கும். கண்ணியில் மாட்டிக்கும் போது என்ன பண்ண முடியாது? தப்பிக்க முடியாது. நமக்கு தெரியும் சிம்சோனோட கதை. தெலீலால் மடியில் படுத்துட்டு இருந்தார். முதல் முறை கேட்டா என்ன உண்டில் அப்படின்ட்டு அவர் கயிறெல்லாம் போட்டு கட்டினார். அப்புறம் ஜடமுடி கட்டி ஆணியில் அடி சவுத்தில் அடிலாம் சொன்னார். லாஸ்ட்டாக உப்பிச்சிட்டாரு. அவர் தூங்கி ஏஞ்சிக்கிறதுக்குள்ள என்ன பண்ணிட்டா? தலையை மொட்டை அடித்தா. சிம்சோனே, பெலிஸ்தியர் உனக்கு விரோதமாக வந்துக்கிறாங்கன்னு சொன்னால் எப்போதும் போல் எழுந்திருக்கலான்னு பார்த்தான், ஏஞ்சிக்க முடியல. கண்ணி ஒர்க் ஆகும். தேவ சபையே, தேவ பிள்ளைகளே, யாக்கோபு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேல் விரோதமான குறி சொல்லுதல், ஆனால் தந்திரம் பலிக்கும். ஜனங்க சொல்ல கேட்டுக்கிறான், ஐயா எனக்கு யாரோ பண்ணி வச்சுக்கிறாங்கய்யா, உனக்கு யாருமே பண்ண முடியாது மகனே. தந்திரம் வேணா நடக்கும், கேர்ஃபுல்லாக இரு. நம்மை சுற்றிலும் தந்திரங்கள் நடக்கும். தந்திரங்களை எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. இது துன்மார்க்கனுக்கு வருகிற பிரச்சனை. துன்மார்க்கனுக்கு விரோதமாகத்தான் என்ன வருது? தந்திரம் வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவன் கூடாரத்தில் வெளிச்சம் இருக்காது என்றெல்லாம் சொல்லுகிறார். கால்களில் வலையிலே சிக்கி கொள்ளுகிறான். கண்ணி அவன் காலை பிடிக்கிறோம். அவனுக்காக சறுக்கு தரையிலும் அவனுக்காக கண்ணி வழியிலும் வழிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கா? நல்லவனுக்கு அல்ல, துன்மார்க்கனுக்கு. சுற்றிலும் உயிர்ந்து உண்டாகும் பயங்கரங்கள் அவனை திடுக்கிட பண்ணி அவன் கால்களை திசை தெரியாமல் அலைய பண்ணும். துன்மார்க்கத்தில் இருக்கிற மனிதர்கள் அவங்க திடுக்கிடுவாங்க, பயப்படுவாங்க, கால்கள் திசை தெரியாமல் அலையம் பண்ணும். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நம் நினைவுகளில் துன்மார்க்கம் இருந்தால் கூட பயம் வரும். துன்மார்க்கமாக வாழ வேணாம், துன்மார்க்கமாக போய் தப்பு பண்ண வேணாம். துன்மார்க்கமாக தப்பு பண்ணுறதை நீங்கள் நினச்சா கூட பயம் வரும்.
அதனால் சொல்கிறோம், நைட்டு படுக்கும்போது இந்த வீடியோ அந்த வீடியோ இதெல்லாம் பார்த்துட்டு படுக்காதீங்கன்னு சொல்கிறது. ஏன்? துன்மார்க்கமாக ஒருத்தன் பண்ணியிருப்பான், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, அது மனசில் இடம், உங்களுக்கு நைட்டை திடுக்கிடு வரும். துன்மார்க்கம் என்பது மனிதனுக்கு திடுக்கிட பண்ணுகிற செயல்கள். அவன் கால்களை திசை தெரியாமல் அலைய பண்ணும், கால் எங்கே போதும் தெரியாமல் தள்ளாட பண்ணும். அவன் பெலனை பட்டினி தின்று போடும், அவன் பக்கத்தில் கேடு ஆயத்தமாக நிற்கிறது. பாருங்கள், பெலனை பட்டினி தின்று போடும். அந்த ஸ்ட்ரென்த் ஷால் பி ஹங்கர் பிட்டன். ஒரு ஆளுக்கு 3 நாள் சாப்பாடு போடலன்னா என்ன ஆகிடுவார்? மயக்கடிச்சு விழுந்துருவார். பலசாலி கூட. துன்மார்க்கனுக்கு இது வருமா? அவன் பலமாக இருப்பான், ஆனால் சாப்பாடு இல்லாமல் போவான் என்று சொல்கிறது. அது அவன் அங்கத்தின் பலத்தை பட்சிக்கும். இட் ஷால் டிவோர் த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹிஸ் ஸ்கின். அவனுடைய தோல். ஆமென். பயங்கரமான மரணமே அவன் அங்கங்களை பட்சிக்கும். அவன் சரீரத்தில் உள்ள எல்லா உறுப்புகளையும் அது பட்சிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அவன் நம்பிக்கை அவன் கூடாரத்தில் வேரோடு பிடுங்கப்படும். அது அவனை பயங்கர ராஜாவினிடத்தில் துரத்தும். அவன் நம்பிக்கை வேரோடு போயிடும். இனி நம்பிக்கை அற்று போனது என்று சொல்லுகிற நினைவுகள் அவனுக்கு வரும். அவன் ஒன்றுமில்லாமல் போனதினால் பயங்கரம் அவன் கூடாரத்தில் குடியிருக்கும். கந்தகம் அவன் வாசஸ்தலத்தின் மேல் தெளிக்கப்படும். பார்த்தீங்களா? கந்தகம், எரிகிற கந்தகம், அக்கினி கந்தகம் என்றால் நமக்கு தெரிந்தது சோதோம் கொமோரா. ஆக வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, இந்த ஃபிலாசபியில் இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார் என்றால் சோதோம் கொமோராவோட இன்சிடெண்ட் அதுக்கு முன்பதாக நடந்திருக்க கூடும். ஆமென். டேஞ்சர்ஸோட பார்த்து அவங்க துன்மார்க்கத்தின் வழியில் போனதுனால தான் என்ன இருக்குது, அந்த இடத்துல ஆபத்து சோதோம் கொமோராக்கு வந்தது. அதே ஆபத்து யோபு வீட்டிற்கும் வந்திருக்கிறது என்பதாக அவங்க சொல்லுவதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். The wicked will have terrible problems with their skin அப்படின்னு சொல்றார். யோபு சாம்பல்ல உட்காந்துட்டு ரெட்டு உடுத்திட்டு ஓடு எடுத்து நட் தேய்ச்சிட்டு இருக்காரு, தோல் தேய்ச்சிட்டு இருக்காரு. இவர் தெளிவாக சொல்லிட்டாரு, யாரு? The wicked will have skin problem. விக்கெடுக்குன்னா இருக்குமா? ஸ்கின் ப்ராப்ளம். பாருங்கள், அவர் சொன்னதனுடைய எக்ஸ்பிளனேஷன், அவனுடைய எலும்பு வெளியில் ஒட்டி கொண்டு இருக்கும், அவனுடைய தோல் உருகும், அவன் தன் மூத்த மகனை இழப்பான், அவனுடைய உறுப்புகள் எல்லாம் அழிந்து போகும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஒருத்தர் எதிர்க்க உட்காந்துக்கிறார அவருக்கு நடந்திருக்கிறது. ஆமென். He will be made parade before the king of terrors. என்ன சொல்ல வரானா, ஒரு ராஜா கையில தள்ளப்படுவாங்க, ஒரு ராஜா கையில துரத்திடுவான். இவனுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டு எங்க துரத்துவாங்களாம்? ஒரு ராஜா. அந்த ராஜா என்ன பேர்? கிங் ஆஃப் டெரர்ஸ். அவனை பயங்கர ராஜா அவனிடத்தில். 14th verse என்னதுங்க? கிங் ஆஃப் டெரர்ஸ். பாருங்க, கிங் ஆஃப் டெரர்ஸ். ஒரு மனுஷனுக்கு கிங் ஆஃப் டெரர் அப்படின்றது ஓல்டு ஃபிலாசபியில் கானானிய கடவுள் ஒன்றுக்கு தான், அது பேர் மோட்டா. என்ன பேருங்க? மோட். எம்ஓடி மோட். அந்த கடவுள் என்ன பண்ணுமா? வானத்தில் ஏறினாலும் கொன்றுமா, பூமியில் போனாலும் கொன்றுமா. மோட். அவர் தான் கிங் ஆஃப் டெரரா. ஆஃப் டெரர் கையில் அனுப்பிடுவாங்க. எல்லா கதையும் முடிஞ்ச பிறகு கதையும் கிங் ஆஃப் டெரர் கையில் தான். ஆமாம் தேவஜனமே, ஜீசஸ் அதை சொன்னார். யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். அவனை பற்றி தான் சொன்னார். கிங் ஆஃப் டெரர் வேறு யாரும் இல்லை, சாத்தான். நீ துன்மார்க்கமாக இருந்தீங்கன்னா யார் கையில் போயிடுவ? சாத்தான் கையில் போயிடுவ. கிங் ஆஃப் டெரர்ஸ். டெரர்ஸ் இதுக்கு ஹீப்ரூ எவிடன்ஸும் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். People are afraid about the dread of unknown. வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்கிற பயம் இருக்கிறது. ஆமென். கிங் ஆஃப் டெரர்ஸ். கிறிஸ்தவர்களே, நீங்களும் நானும் இதுக்கு பயப்பட வேண்டியது அவசியமில்லை. மரணத்துக்கு அதிபதியாக இருக்கிற சாத்தானை அவர் மேற்கொள்ளும்படியாக தான் அந்த பூமியில் மரித்தார். கிறிஸ்டியன்ஸ் கையில் ஜீசஸ் வந்து நிற்கிறாருன்னு வைங்களேன், அவர் சிலுவையில் சாகிறதுக்கு முன்னாடி, ரைட்டா, நம்மலாம் உட்காந்துக்கிறோம். என்னடா வேணுன்றாருன்னு வைங்களேன், ஆளுக்கு ஒரு கூட கேட்குறீங்க வைங்களேன், குத்துருவார், வாங்கி சாப்பிட்ருவோம், ரைட்டா, சாப்பிட்ருவோம். அப்புறம் டெய்லி கேட்டுன்னு இருப்போம். ஒரு நாள் உடம்பு சரியில்லைனுவோம், உடம்பு சரி பண்ணிடுவார், சரியில்லைனுவோம், சரி பண்ணிடுவோம். லாஸ்ட்டில் எங்கே வந்து நிற்போம்? சாகிற நிலைமைக்கு வந்துடும். சாகிற நிலைமைக்கு வந்துடுற பிறகு என்னடான்னுவார், பயமாகுது ஆண்டவரே சாகிறதுக்கு. சரி வாடா, உனக்காக நான், சொல்லுங்க, உனக்காக நான், சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? செத்து தான் ஆகணும், உனக்காக நான் சாவுறேன். இல்லை ஆண்டவரே, உள்ள பயங்கரமான சாத்தாலாம் இருக்குதான், இல்லை கிங் ஆஃப் டெரர்லாம் இருக்குதான், என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த கிங் ஆஃப் டெரரை நான் காலி பண்ணிட்டு உயிராக ஏஞ்சிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ செத்துரு, உன்னையும் உயிரோட எழுப்புன்னு சொல்லுவார். இதை தாங்க அவர் பண்ணார் சிலுவையில்.
இதை தான் அவர் பண்ணார். நம்ம திரும்பி பேசிக்லே இருக்கிறோம், எனக்கு காசு கொடு, பணம் கொடு, சொத்து கொடு எல்லாம். பேசிக் மட்டும் இல்லை மகனே, ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டேன். மரணத்துக்கு அதிபதியாக இருக்கிற சாத்தானை நான் மேற்கொண்டேன். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதை? ஆமென். எத்தனை பேர் மரணத்தை பார்த்து பயப்பட போகிறது இல்லை? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்து பாதாளத்தை மேற்கொண்டார், மரணத்தை மேற்கொண்டார். ஹல்லேலூயா. எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது 15ஆம் வசனத்தில், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அவர் மரணத்தை ருசித்தாராம். மரணம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? குழந்தை கூட பயப்படுதுங்க. என்ன பயப்படுற? செத்துருவணும்னு பயமாகுது. குழந்தையோட தாத்தாவும் பயப்படுறாரு. ஏன்? செத்துருவணும்னு. அதைத்தான் இயேசு சொன்னார். 14ஆம் வசனம், அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க. என்ன இருக்கு நமக்குள்ள? மாம்சம். கரெக்ட் தானே? யாராவது இல்லாத தெரியுங்களா? ரத்தம் இல்லைன்னா கூட என்ன பண்ணுறாங்க? ஏற்றி விட்டுறாங்க. ரத்தம் வேணும். ரத்தம் கம்மியாகுதுன்னு தான் பயப்படுறோம். ஏன்? ரத்தம் வேணாம்னு சொல்ல மாட்டோம். ரத்தம் இருக்குது. மாம்சத்தை ரத்தம் உடையவளாக இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். You have got flesh and blood. Your King Jesus also came into this world with the same flesh and blood. இயேசு கையில சொல்ல முடியாது, எனக்கு தலை வலிக்குது இயேசு, உனக்கு வலிச்சிருக்காது. டே, எனக்கும் மண்டைன்னு ஒன்று தான் என்ன இருக்கும்? வலின்னு ஒன்று இருக்கும். யாருக்கு இல்லை? எல்லாருக்கும் இருக்கு. இந்த மாம்ச ரத்தத்தில் வந்து நான் மேற்கொண்டேன், உன்னையும் மேற்கொள்ளுகிறவனாய் வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓல்டு பிலாசபி செல்லாது பில்தாதே, என் தேவன் சத்தியத்தை சொல்ல வந்திருக்கிறார். புதிய ஏற்பாடு இல்லைன்னா இவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். புதிய ஏற்பாடு வந்துட்ட பிறகு பிலாசபி பேசல, புதிய ஏற்பாடு பவரை பேசிக் கொண்டிருக்கிறது. You do not fear about death, my son. மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர் ஆனார். இயேசுவே, உனக்கு ஊசியில குத்துனா ரத்தம் வருமா? வரும். வந்துச்சா வரலையா? வந்தது. இயேசுவை சாவடிச்சா சாவாரா? சாவாரு. செத்தாரே நம் பாவங்களுக்காக. பாவம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். வருமா? வந்ததே. நான் செய்த பாவத்துக்காக அவர் போய் சம்பளம் வாங்கினாரே. ரைட்டா? 14ஆம் வசனம் படிச்சுக்கிறோம். எபிரேயர் 2 சூப்பர் வசனம் பாருங்க. பிள்ளைங்களை எடுத்துங்க. பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உடையவர்களாக இருக்க. கரெக்டா? உனக்கு மாம்சம் ரத்தம் இருக்குது, அதே மாதிரி ஜீசஸுக்கு இருக்குதான். வந்து என்ன பண்ணாரா? கவனிங்க. செத்துட்டவங்க மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு என்ன பண்றாரு? தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. ஆமென். நம்முடைய நம்ம நம்ம நாட்டுக்கு ஒரு முறை மும்பையில் அட்டாக் ஆச்சு இல்லை? தெரியும்ல? அது தீவிரவாதிகள் தாஜ்மஹால் ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டாங்க. அப்போ நம்முடைய என்எஸ்ஜி கமாண்டோஸ் தான் தெரியுமா பண்ணாங்க? ஃபஸ்ட்டு வேலையாக அவங்க ஹெலிகாப்டர்லேருந்து மேலே குதிக்கும் போது உள்ளே இருக்கிற மக்களெல்லாம் காப்பாற்றி அனுப்பிட்டு அவங்க உள்ளே பூந்துட்டாங்க. அவங்க தப்பிக்கிறதுக்குல நின்று அவங்க கூட ஃபைட் பண்ணாங்க. நின்று சண்டை போட்டாங்க. எத்தனையோ பேர் தான் உயிரை விட்டாங்க. நான் பிரச்சனையை பார்த்துக்கிறேன், நீ பொழைச்சிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அம்மா சொல்லும் போது அழுதாங்க. என்எஸ்ஜி கமாண்டோஸ் வந்தாங்க. அப்பா அவங்கள பார்க்கும்போது எனக்கு கடவுளை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் எப்படி இருந்தாங்க? ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. என்னை பத்திரமா தூக்கிட்டு வந்து என்னை விட்டுட்டு நான் எங்கே பயந்தனோ அந்த இடத்துக்கு தைரியமாக போனாங்கன்னு சொன்னாங்க. என்ன பண்ணாங்களா? எந்த ரூமில் அவங்க பயந்துன்னு கதவு சாத்திருந்தாங்களோ அந்த கதவை உடச்சின்னு போகிறாங்க. ஏன்? அவனை கொல்லாமல் நான் அடங்க மாட்டேன். இதைத்தானே இயேசு செய்தார். ஹல்லேலூயா. மரணத்தை பார்த்தாலே நமக்கு பயம். ஐயோ, நான் ஒரு 200 வருஷம் வாழ்ந்தா நல்லா இருக்குமே, சரி ஒரு 300 வருஷம் வாழ்ந்தா நல்லா இருக்குமே. மரணத்தை தள்ளி போடுகிற மகனே, 33வது ஆண்டிலே தன் மரணத்தை அவர் தழுவினார். உனக்காகவும் எனக்காகவும் என்னை காப்பாற்றி விட்டு அவர் போய் மரித்தார். He is ready to face the king of terrors. ஹல்லேலூயா. புரிஞ்சுங்க. மரணத்தின் அதிபதியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. இப்போ நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் மரிச்சோம்னா கூட மரணத்துக்கு அதிபதி ஒருத்தன் தான்லாம் சாத்தான். அவனோட சீட்டை நம்ம எக்ஸிபிஷன் பார்த்துட்டு வர மாதிரி பருவோம். இயேசு சாகிறதுக்கு முன்னாடி இங்கே தான் சாத்தாவுக்கு எல்லாரும் டார்ச்சர் பண்ணிதானா. இப்போ நான் ஆச்சு, அது ஜீசஸ் வந்து சாவடிச்சிட்டார்ல. இப்போ நீங்கள் என்ன வந்துக்கிறீங்க? நாங்கள் எக்ஸிபிஷன் பார்க்க வந்துக்கிறோன்னு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துகிட்டு பரலோகத்தில் போய் காட்டக்கூடிய கிருபையை தான் இயேசு நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை? ஹல்லேலூயா. If he is the king of terror, our king is the king of kings. Our king is the prince of peace. Our king is the king of life. அவன் மரணத்துக்கு அதிபதி என்றால் அவனை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஜீவனுக்கு அதிபதி என் ராஜாவாக இருக்கிறார்.
பில்தாது சொல்றாரு, கிங் ஆஃப் டெரர் பத்தி பேசுறாரு. கவலை இல்லை. ஆமென். ஆமா, துன்மார்க்கனுக்கு வருகிற சோகமான முடிவை பற்றி பேசுகிறார். 17ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா, துன்மார்க்கன் அவனை நினைக்கும் நினைப்பு பூமியில் இருந்து ஒழியும், வீதிகளில் அவன் பேர் இல்லாமல் போகும், அவன் வெளிச்சத்திலிருந்து இருளில் துரத்தி விடப்பட்டு பூலோகத்திலிருந்து தள்ளுண்டு போவான். அவன் ஜனத்துக்குள்ளே அவனுக்கு புத்திரனும் இல்லை, பௌத்திரனும் இல்லை, அவன் வீட்டில் மீதியாக இருக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அவன் காலத்தோர் அவன் நாளுக்காக திடுக்கிட்டது போல பின்னடியாரும் பிரமிப்பார்கள். அக்கிரமக்காரன் குடியிருந்த ஸ்தானங்கள் இவைகள் தான், தேவனை அறியாமல் போனுடைய ஸ்தலம் இதுவே என்பார்கள். எஸ், இட்ஸ் a common philosophy. philosophy என்ன தெரியுமா? தத்துவம். மரணத்தை பற்றிய தத்துவம், துன்மார்க்கத்தை பற்றிய தத்துவம். அது தப்புன்னு சொல்ல, சரிதான், அது துன்மார்க்கனுக்கு பலிக்கும். ஆனால் துன்மார்க்கமாய் வாழ்கிற அந்த பாவி இயேசுவிடம் வந்தால், பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து பூலோகத்துக்கு வந்தார். இயேசு எல்லா பாவியும் கூட்டமாக சேர்க்கிறாருன்னு நான் சொல்ல, அவர் ஒரு கால் ஃபேர் கொடுக்குறாருங்க. வருத்தப்பட்டு நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, those who are heavily laden. மத்தேயு 11:28 படிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். பிரதர் புரிஞ்சுங்க, ஜீசஸ் கையில வராம அவர் காப்பாற்ற மாட்டாரு. You have to take the step and come to him. ஆமென். ஹல்லேலூயா. எங்கயா? எங்க வீடு ரொம்ப தூரம் இருக்குது, நான் எப்படி சர்ச்சுக்கு வருவேன்? மாற்றி புரிஞ்சிக்காதீங்க. சர்ச்சுக்கு வர சொல்லி ஜீசஸ் சொல்ல, உங்கள் மனசில் அவர்கிட்ட வரும்படி சொன்னார். கவனிங்க, ஒரு அம்மா ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருந்துச்சான், வயசான அம்மா. இந்த வயசான அம்மா காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு குடிசை இருந்துச்சு. அந்த குடிசையில் ஒரு கிழவன் சாக கிடக்கிறாராம். சாக கிடக்கிறார், கை கால் கூட அசைய முடியல. ஆண்டவர் சொன்னாரா, இவங்கள என்னை பற்றி சொல்லினாரா? அந்த அம்மா சொன்னாங்களா, என்ன ஆண்டவரே, வயசாகி போய் கிடக்கிறார், போய் சொல்லு, அவன் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னாங்களா? இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். இயேசு வழி சத்தியம் ஜீவனமாக இருக்கிறதுனால எனக்கு என்னப்பா அப்படின்னாங்களாம். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கும், சுத்திகரிக்கும்னு சொல்லுது. அந்த புஸ்தகத்தில் என் ரத்தம் சுத்திகரிக்கணும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நான் தாத்தா கேட்டாராம். ஆமாம் பெரியவரே, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்படியா? நான் என்ன பண்ணோம்? இயேசு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறாரு. ஐயா, நான் என்னம்மா பண்ணோம்? உன் மனசில் இயேசுக்கிட்ட வந்துரு, இயேசு உன்னை காப்பாற்றுவாருன்னு சொன்னாங்களாம். அவருடைய முகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்துச்சான். என் மனசில் நான் இயேசுக்கிட்ட வந்துட்டேன், என் மனசு நிம்மதியாக இருக்குன்னு சொன்னாராம். உயிர் போகிற நேரத்தில் கூட இயேசுக்கிட்ட வந்துட்டா நிம்மதியாக இருக்கும். இயேசுக்கிட்ட வர்றது நடந்து வரதில்லை பிரதர், இயேசுக்கிட்ட வருது பஸ் பிடிச்சி வரதில்லை பிரதர், இயேசு கிறிஸ்து வருது ட்ரெயினில் வரதில்லை பிரதர். உன் மனசில் இயேசுவை ஏற்றுக்கணும். சாதாரண விஷயம் இல்லை, நான் சொல்கிறது ரியலான விஷயம். ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாரு, நான் இவ்வளோ தூரம் வந்துக்கிறேன், என் மனசுக்குள்ளே இயேசு வந்தாரான்னு. இயேசு உள்ளே வந்துடணும், வந்தால் பாரம் இப்போயே போகும். ஹல்லேலூயா. எந்த மரணத்துக்கு அதிபதியும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதோ எல்லா ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு. இயேசுவோட பிறப்பு எல்லாத்துக்கும் நற்செய்தி. என்ன நற்செய்தி? ஐயா, அந்த கிங் ஆஃப் டெரர்ஸ் எல்லாரையும் சாகடிக்கிறான் ஐயா, அவன் பேர் சாத்தான் ஐயா, அவன்கிட்ட இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை ஐயா. அப்படியா? கவலைப்படாத, ஒரு குழந்தை பிறந்துக்குது உங்களுக்காக. அவர் என்ன பண்ணுவார்? அந்த குழந்தை தான் உங்களை காப்பாற்ற போதான். அப்படியா? நல்ல செய்தி, வாங்க போய் சொல்லலான்னு போய் சொல்கிறாங்களே, அதான்ப்பா சுவிசேஷம். That is gospel. That is gospel. That is gospel. Make gospel easy. சுவிசேஷத்தை ஈஸியாக ஆக்குங்க. வெல்கம் ட்ரிங்க் ஆக்குங்க. ஹல்லேலூயா. சுவிசேஷம் என்னது பிள்ளைங்களா? வெல்கம் ட்ரிங்க். கவலைப்படாத, இயேசுகிட்ட வா, அவர் உன்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? துன்மார்க்கனை பற்றின ஒரு ஃபிலாசபி பில்தாத் சொன்னார். அதில் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் அந்த துன்மார்க்கன் கூட திருந்தினா என்ன ஆகும் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்ம ஏஞ்சி நிற்க போகிறோம். ஒருவேளை ஒரு லெத்தார்ஜிக்காக கேஷுவலாக ஜீசஸை நம்ம நினச்சிருந்தோம்னா, இன்றைக்கி சாரி கேட்டு மனசில் ஜீசஸ் கிட்ட நேரலாம். சின்ன குழந்தைய போல். என் முன்னாடி ஒரு குழந்தை உட்காந்துருக்கு, அந்த குழந்தை அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட ஒட்டிக்கிட்டு கிடக்குது. இந்த மாதிரி நம்ம ஜீசஸ் கையில் வந்துடலாம். இன்றைக்கி உங்களை சிறு பிள்ளையை போல் அர்ப்பணிங்க. இயேசு நம்ம மத்தியில் இருக்கிற. நம்ம எழுந்திருக்க போகிறோம், கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். கம், லெட்ஸ் ஸ்டாண்ட் அப், லெட்ஸ் raise on to your feet, our feet, and worship God. ஆண்டவருக்கு நம்ம ஆராதனை செய்யலாமா? ஆண்டவரே, என் வார்த்தைகள் தகப்பனப்பா, அநேக பேரை காயப்படுத்தியிருந்தால் இந்த காலை தினம் மன்னிப்பு.
நாங்கள் வாயினால் பில்தாத்தை போல தகப்பனே அநேக காரியங்களை அலட்டி கொண்டிருந்தாலும் ஆண்டவர் தகப்பன் நீர் எங்கள் மனவலாக இருக்கிற தகப்பனே வாய்க்கில் நீர் காவல் வைத்த தகப்பனே நீர் எங்கள் காத்தல் சொல்லுங்கள். ஒன்று சேர்ந்து இந்த பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை ஆராதனை செய்யலாம். எனது மனவாளனே என் இதய ஏக்கமே இனி அவரே செய்யா நான் உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மனவாளனே எனது மனவாளனே என் இதய ஏக்கமே இனி அவரே செய்யா நான் உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாயிருப்பதாக என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக என் இதய எண்ணமெல்லாம் என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக உகந்தனவாய் இருப்பதாக எனது மனவாளனே என் இதய ஏக்கமே இனி அவரே செய்யா நான் உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் நான் உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். அப்பா பிதாவே, இதோ இந்த வேளையில் கூட தகப்பனே அப்பா எங்கள் கூட பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுது கூட தகப்பனே அப்பா என்னை மறைத்து நீர் வெளிப்பட போகிற கிருபைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோமே மாத்திரம் உயர்த்துக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். யோபு 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும், அவன் அடுப்பின் நெருப்பும் அவிழ்ந்து போகும். இதில் பார்க்கிறோம் யோபு நண்பர்கள் அவரை ஆறுதலை படுத்தும்படி வந்துட்டு அவரை காயம் படுத்தும்படியா இந்த இடத்துல அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, பில்தாத் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு இந்த இடத்துல பேசுகிறார். நீ பண்ணுறதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவரை இன்னமும் அதிகமாக காயப்படுத்து கொண்டு இருக்கிறார் என்று இதில் பார்க்கிறோம். இந்த இடத்துல கூட என்னோட சாட்சி உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். சில நாட்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் ஒரு சகோதரி அவங்க ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு அவங்க ஒரு ஆர்வத்தோடு இந்த இடத்துல சபைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் உணர்ச்சி வசப்பட்டு அவங்கக்கிட்ட சொன்னது இல்லை, நீங்கள் இப்போ பாடக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள அதை ஸ்டாப் பண்ணேன். இந்த நாள் ஆண்டவர் என் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம உணர்ச்சி பேசுறதுனால அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பின்மாற்றத்தில் அவங்க அமர்ந்து கொண்டு இருப்பதை பார்க்கும்போது எனக்குள்ளே இப்போது ஆண்டவர் பேசுகிறாரு, நான் அவங்கள காயப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஊழியத்தில் முன்மாதிரியாக அவங்க வராங்க அப்படின்னும் போது அவங்கள நான் அவங்கள என்கரேஜ் தான் பண்ணமே கண்டி அவங்கள காயப்படுத்தும்படி நான் பேசக்கூடாது. அவங்க ரொம்ப மனசு காயத்தோடு தான் அந்த இடத்துல அமர்ந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே அமைதியாகவே உட்காந்துட்டாங்க.
இந்த நாள் ஆண்டவர் என் கூட பேசிக்கிட்டு, நான் அப்படி பேசுனதுக்காக நான் ஆண்டவர்கிட்ட இந்த நேரத்தில் நான் மன்னிப்பு கேட்குறேன். அப்போ நம்ம சபைக்கு வரவங்கள நம்ம இன்னும் என்கரேஜ் தான் பண்ணமே கண்டி அவங்கள காயப்படுத்தி இல்லை நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்லக்கூடாதுன்றது இந்த நாளில் இந்த வசனம் மூலமா ஆண்டவர் என் கூட பேசி கொண்டு இருக்கிறாரு. நாம் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம பண்ணுறது கரெக்டுன்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருப்போம். எத்தனையோ பிள்ளைகள் ஊழியத்துக்கு முன்னாடி ஓடி வரும்போது அவங்கள மட்டம் தட்டி அவங்கள நம்ம அமர வைத்திருப்போம். நம்ம வீட்டில் கூட சரி, நம்ம உணர்ச்சி வசப்பட்டு பேசி அநேக இடங்களில் நமக்கு முன்பாக நிற்கிறவங்கள நம்ம காயப்படுத்தி இருக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம சாரி கேட்கலாம், ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கலாம். முடிந்தவர்கள் நம்ம முன்பாக கடந்து வரலாம். எந்தெந்த இடத்துலலாம் நம்ம உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருந்தாலும் இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கலாம். அப்பா, என்னை நீங்கள் மன்னிச்சிடுங்க, நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசினதுனால தான் இந்த பிரச்சனை அதிகரிச்சுதுப்பா, இதுக்கு ஒரு சொல்யூஷனை நீங்கள் தாங்கன்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட ஒப்புரவாகலாமா? அப்பா பிதாவே, இதோ இந்த வேலையில கூட தகப்பனே அப்பா எங்களை முழுமையா நாங்க அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எத்தனையோ இடத்துல நாங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசி இருக்கிறோமேப்பா, எங்களுக்கு முன்பாக நின்று இருந்தவங்களை நாங்க காயப்படுத்தி இருக்கோம்ப்பா, குற்றப்படுத்தி இருக்கிறோம்ப்பா. அதனால அவங்க இடரலுக்குள்ள போய் இருப்பாங்களேப்பா. இதோ இந்த வேலையில தகப்பனே அப்பா நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா, உம்மிடத்தில் நாங்க ஒப்புரவாகிறோம் அப்பா. அப்பா நாங்க உம்மிடத்துல ஒப்புரவாகிறோம்ப்பா. எங்க இருதயத்தில் நாங்க மனம் திரும்பிட்டாலே அப்பா நீங்க எங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி இருக்கீங்களப்பா. இதோ இந்த நேரத்துல தகப்பனே அப்பா எங்களை அப்பா முழுமையா உம்மிடத்துல விட்டு கொடுக்கிற தகப்பனே அப்பா, நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. அப்பா இனியும் நாங்க உணர்ச்சி வசப்பட்டு எந்த இடத்துல பேசாத படிக்கு நாங்க ஞானமா பேசக்கூடிய அந்த கிருபையை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, உங்க வல்லமை இந்த நாள் எங்கள் மேல ஊற்றுங்கப்பா. எங்களை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. அப்பா நாங்க ஏதோ கர்த்தாவே உலகத்துக்கு உழன்று
போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே எங்களை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. இதோ இந்த நேரத்துல எங்களை நாங்க உம்மிடத்துல விட்டு கொடுக்கிறோம் அப்பா, விட்டு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா இதை எந்தெந்த இடத்துலாம் நாங்க அப்படி பேசணுமோ எங்களை ஒரு விஷயம் நீங்க மன்னிங்க 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 மன்னிங்கப்பா. அப்பா நீங்க எங்களை மன்னிங்கப்பா. உங்க கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீரே பொறுப்பேற்று பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் ஜெய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். இப்பொழுதும் நாம் ஒரு தீர்க்க தரிசன செயல் நாம் செய்யலாம். நம்ம இரண்டு பேரா நாம் நின்று கொள்ளலாம். நம்ம எல்லாரும் ரெண்டு பேரா நம்ம நின்று கொள்ளலாம். ரெண்டு பேரா நிற்கலாம். நம்ம யாரையாவது காயப்படுத்தும்படி பேசியிருந்தா, உணர்ச்சி வசப்பட்டு பேசி அவங்க இருதயத்தை நம்ம காயப்படுத்தியிருந்தா, இந்த நேரத்தில் அவங்களே நம்ம முன்பாக நிற்கிறாங்கன்னு நம்ம நினச்சிக்கலாம். அவங்கக்கிட்ட நம்ம சொல்லலாம், நான் உணர்ச்சி வசப்பட்டு நான் பேசிட்டேன், அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நாள்லையும் நான் அந்த சகோதரியை நான் நினச்சிக்கிறேன், அவங்கள நான் காயப்படுத்தும்படி பேசிட்டேன், அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். அப்பா பிதாவே, இதோ இந்த வேலையில் கூட தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் அப்பா மற்றவங்களை காயப்படுத்தும்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசினதுக்கு எல்லாவற்றுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் உம்மிடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் தகப்பனே. இன்று நாங்கள் மனம் திரும்புகிறோம்ப்பா, இன்று எங்களை நாங்கள் மாற்றிக்கிறோம்ப்பா. இந்த நாள் முதற்கொண்டு நாங்கள் உமக்காக நாங்கள் வருகிறோம் சுவாமி. எங்களை உம்மிடத்தில் முழுமையாக ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன், மற்றவங்களை நம்ம காயப்படுத்துறது ஒரு வழி அல்ல. we need to plow through the way. ஒரு விவசாயி அம்பு எய்துன்னு இல்லை, நிலத்து மேலே என்ன பண்ணுறாரு, மெதுவாக 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 தானே வேலை. ஒரு 100 அம்பு எழுதிட்டு விதைக்க முடியுமாண்ணா? ஸ்லோவாக வெட்டி கொத்தி வெட்டி கொத்தி வெட்டி கொத்தி பண்ணுறது போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மற்றவங்களை ஆண்டருக்குள்ளே நடத்துகிறதும், மற்றவங்கள திருத்துறதும், நீங்கள் ஒரு நல்ல செல் லீடராக டிசைப்பிளிங் பண்ணுறதும் அம்பு எறிகிறதுல நடக்கலை, கொத்தி பண்படுத்தி எரு போடுறதெல்லாம் இருக்கும். இந்த பணிக்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பில்தாது யோபுக்கிட்ட பேசுகிறதும் சரியில்லைன்னு கண்டுபிடிச்ச நம்மளும் மற்றவங்கள குத்தி கலரிட்டு உனக்கு நல்லதுக்கு தான் சொன்னேன்னு சொல்கிறதில்ல, பொறுப்பெடுத்து அந்த நிலத்தை சொந்தமாக்கி அதை பண்படுத்தி சீர்படுத்தி கொத்தி உரம் போட்டு பிறகு அது விளைச்சலை பார்க்க போகிறோம். ஆமென். இந்த தலைவர் தான் இயேசு. இயேசுவின் வழியில் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம் ஷாலோம் ஷாலோம்.